படுத்துட்டாங்க. ஒரு கல் தட்டுச்சு. அங்கேருந்து திரும்பி பார்க்குறாங்க, ஒரு கருப்பு கல் தட்டுச்சு. மரமும் தெரியல, மனைவியும் தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப இப்ராஹிம் நபி கண்களைக்கிறாங்க. ஜனசஞ்சனம் இல்லாத இடத்துல நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அல்லாட்ட துவா செய்யறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரியன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமு ஸலாத்த வஜல் அஃபீதத மினன் நாஸி தஹவி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தில் அல்லஹும் யஷ்குரூன். மனைவி தெரியாத சூழ்நிலையில, குழந்தை தெரியாத சூழ்நிலையில தூரமா வந்து இந்த துவாவை கண்களைக்கு துவா செய்யறாங்க. எல்லாம் நீ சொன்னபடி சொன்ன இடத்துல நான் விட்டுட்டேன், என்னுடைய மனைவி ஹாஜராவி குழந்தைய விட்டுட்டேன், தங்கப்படான்னு சொன்ன தூரமா வந்துட்டேன். உன்னுடைய கண்ணியமான காபத்துல்லாவுக்கு பக்கத்துல விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்குல என் சந்ததியை குடியமைத்து இருக்கேன். அதாவது நீ சொன்ன பிரகாரம் விட்டுட்டேன். அதனால இவங்க உன்னை தொழுவாங்க. ஜனங்கள் சில பேருடைய உள்ளங்களை இவர்கள் பக்கம் நீ சாயம் செஞ்சிரு. இவர்கள் உனக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பற்பல கனி வர்க்கங்களை உணவாக கொடுறாமான்னு துவா செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்தது மிந்தி தண்ணி பெரியரும். சபா மர்வா மலையில அலைய வச்சு தண்ணியை தான் முதல்ல கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் உள்ள அத்தனை பழம்புறம் மக்கா மார்க்கெட்லையும் மதீனா மார்க்கெட்லையும் நீங்க பார்க்கலாம். நாங்க உம்ரா போயிருந்தோம். ஒரு ஆப்பிள் கடைக்காரர்கிட்ட சொன்னா, இந்தியாவில் இல்லாத பழமெல்லாம் இங்கே உங்க மார்க்கெட்டில் உங்க சந்தையில் வச்சிருக்கீங்க. அவர் ஆலிம் ஆபீஸ்ன்னு எங்களுக்கு தெரியாது. பழக்கடையில் உட்காந்துருக்காரு. இப்போ சின்ன குரான பக்கத்தில் இருக்கு. இந்தியாவில் இப்போ விளைச்சல் இல்லை, அந்த பழமெல்லாம் இங்கே வச்சிருக்கீங்களான்னு கேட்டான். அவர் டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, நீங்க குரானே ஓதலியா? இந்த ஆயத்தை சுட்டி காட்டுறாருங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி இப்ராஹிம் நபி துவா கேட்டாங்களே, அதனுடைய அசர் தான் உலகத்துல உள்ள அத்தனை பழங்களையும் பிள்ளைல கொண்டு வந்து கொட்டினா. அது மட்டுமல்ல, கீரை, பழம், மாட்டுக்கறி எல்லாம் இங்கே வருது. அவங்க அன்னைக்கு துவா கேட்கலன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி பெரியவர்கள மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, என் மனைவியை காப்பாற்றுன்னு கேட்கல. பெரோட சந்திக்கு போயிட்டாங்க. அதற்கு தயமா முடிச்சுங்களா இருக்கு ஒன்று சார். பெரியவர சில நபிமார்களை அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுறான்னு சொன்னா முதல்ல பக்குவப்படுத்திடுவான். நம்மளால தாங்க முடியாது. மனைவியை கொண்டு போய் காட்டுல விட்டுவிட்டு நம்ம எங்கேயாவது போவோமா? அதை இப்போ பிரசவம் ஆகிறதுக்கு முசாலிஸ்லாம் போனாங்க, அல்லாவே ஏற்பாடு செஞ்சான். இது மாதிரி சாபாக நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னை நோவினை செய்யப்பட்டது போல எந்த நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா நோவினை செய்யப்படல. சின்ன உதாரணம் சொல்றேன். நான் என்னை சிறுவர்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் கல்லால் அடைச்சி தாய் புணத்துல தொடர்த்திக்கிட்டு வரும்போது கல்லடி பொறுக்க முடியாம எந்த பக்கம் ஓடுறேன்டே எனக்கு தெரியல. பல நாள் பட்டினி கிடந்த என்ன மாதிரி பட்டினி கிடக்கக்கூடிய நபிமார்களே இல்லை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெரிய ரொட்டி தயார் பண்ணாங்க பாத்திமா நாயகி. அதை நாளா பிச்சு 3 துண்டை வீட்டில் வச்சுட்டு ஒரு துண்டை தொண்டுல மடிச்சு தாப்பனாருக்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வர்றாங்க. யார சொல்லா, ஒரு ரொட்டி சுட்டேன், 3 துண்டு வீட்டில் வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு துண்டு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடணும், என் பிள்ளை குட்டி சாப்பிடணும், என் கணவர் சாப்பிடணும்னு நினச்சி ஒரு துண்டு கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் போய் சீக்க அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாளாக எதுவுமே நான் சாப்பிடலம்மா, நீ கொண்டு வந்த ரொட்டியை தவிர. அதை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மளுக்கு தலைவர் பெரியவர்களே. அவங்களுடைய சுன்னத்தான வழியில் நடந்தால் தான் வெற்றி அடைய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜ்ல சொன்னா, ஃபஜர்ல 2 ரக்காத் பரல மட்டும் தொழுதா போதும். கீழே இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மிந்தி 2 ரக்காத் சுன்னத்தை ஏற்படுத்தினாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்துட்டோம். அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா கூவி பாங்கு சொன்னாங்க இனிமையான குரல்ல. என் வீட்டில் ரசூல்லா இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, காலை மடக்கின்னு சைகை செஞ்சாங்க. நான் சொன்ன தொழுவணும், வீட்டிலேயே தொழுவணும் அப்படின்னு சைகை செஞ்சாங்க. நான் காலை மடக்கிட்டேன். அவசரமாக சுன்னத்து 2 ரக்காத் தொழுது ஜவத்தில் சாஞ்சிட்டாங்க. அது மாதிரி பஜருடைய முன் சுன்னத்து பெரியவர்களை எது வரைக்கும் சாஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா வாங்கு சொன்னதும் இல்லாமல் அழைக்க வருவாங்க. சஹாபாக்கள் வந்து பள்ளியில் நிரப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க தொலை வைக்க அப்படின்னு சொல்லி, இதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதுவை சவத்துலேருந்து எடுப்பாங்க. சாதாரண வந்து முசவரை நிற்பாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா வாங்க சொல்லுவாங்க. ரசூல் ஆயிஷா நாயகி இந்த முன் சுன்னத்தை பற்றி சொல்கிறாங்க. மாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே தொழுவலாம், வீட்லேயும் தொழுவலாம். ஃபிக்கு சட்ட நூல்களில் நம்மளுக்கு சட்டம் போட்டு காமிச்சாங்க. எந்த தொழுகையும் எங்கே வேணுமோ தொழுதுக்கலாம். ஆனால் பரலான தொழுகை இமாம் ஜமாத்துக்கு வந்து வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.